ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இது எல்லாத்தையும் வச்சு கட்லெட் மேக் பண்ண போகிறோம். நான் கடையில் உள்ள 5 ரூபா பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இல்லைன்னால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, பன்னாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு நைஸாக ஓட்டிடணும். கொத்தமல்லி தழை, வேக வச்ச உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு, ஆனியன், கேரட், இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். கேரட் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா நைஸாக வெட்டிக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். நான் இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். கடையில் வாங்கியிருக்கீங்கன்னா. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த ப்ரெட்டு தூளை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கையை யூஸ் பண்ணி நல்லா எல்லா சைடும் நம்ம போட்ட மசாலா எல்லா சைடும் வர மாதிரி பிணைஞ்சிக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் பத்தலைன்னு கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு பருப்போட மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ப்ரெட்டு தூளை, பன்னு தூளை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க. நம்ம அந்த உருளைக்கிழங்கு எடுத்து அந்த ப்ரெட்டு தூளில் எடுத்து ஒரு குலுக்கிட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்குவோம். நான் பண்ணுற மெத்தடில் பண்ணுங்கள். இருக்க எல்லாத்துலேயும் அதே மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் நான் அது மேலே வச்சுட்டேன். இப்போ நம்ம தோசைக்கல்லில் அடுப்பில் போட்டு மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 4 பீஸு வைக்க முடியும் என்னோடய தோசைக்கல்லில். உங்கள் தோசைக்கல்லில் எத்தனை வச்சுக்கமோ நீங்கள் வச்சு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் இதே எண்ணெயில் பொரிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், டேஸ்டியாக இருந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு திருப்பி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் இது திருப்பி விடாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கருகி போயிடும். 5 நிமிட்ஸ்க்கு ஒரு தாட்டி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அதான் கட்லெட் ரெடி.